அடுத்து இந்த ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி, அவர் தான் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். ரொம்ப கணக்கு பார்க்குற ஒரு ராசி. கணக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி கணக்கு பார்ப்பாங்கன்னா, தன்னுடைய உழைப்புக்கும், தன்னுடைய எதிர்காலத்திற்கும், தன்னுடைய குழந்தைகளுக்கும், தன்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னால் ஒரு சிரமமும் வந்துடக்கூடாது. நான் கடன் பட்டுட்டேங்கிற பிரச்சனை வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன் கடனை அடுத்தவர்கள் தூக்கி செமக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த புதன் கணக்கன் அப்படிங்கிறதுனால கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போனால் இப்படி வந்துருமா, அப்படி போனால் இப்படி வந்துருமா அப்படின்னு இவங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இவங்க தனாதிபதினு சொல்லக்கூடிய புதனே, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானே, இவர்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறதுனால தன்னுடைய லாபத்தை கருதி ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போகும்போது இவங்களுக்கு லாபம் இல்லாமல் போயிடுது. அடுத்தவர்களுடைய லாபத்தை கருதி இவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது அடுத்தவர்களுக்கு லாபமா போயிடுது. ரிஷப ராசிக்கு ஸ்திரராசின்னு பேரு. ஸ்திரராசிக்கு 3ஆம் அதிபதி பாதகாதிபதியாக அந்த சந்திரன் ராசியிலே உச்சம் பெறுவதால் இளைய சகோதரன் பாவம், எங்க அம்மா பாவம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாவம் சேர்ந்துருது. நீங்க அவங்களுக்கு செய்ய போய் நீங்க